गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 20ஆம் தேதி. துர்முகி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஷரத்ருத்து விருச்சிக மாதம், அதாவது கார்த்தி மாதம், கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி. இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 25வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு ஸ்தூல ரூபமாக கண்ணுக்கு நேர காணப்படுகிற லோகங்களை அது பகவத் ஸ்வரூபங்கிறதாக வர்ணிச்சுட்டே வந்தாள். அதில் முன்னாடியே பார்த்துருக்கோம் பூலோக வர்ணனை. அதில் பூமண்டலத்தினா வர்ணிச்சுவிட்டு அதுக்கு மேலே இருக்கப்பட்ட லோகங்களை வர்ணிக்கணுங்கிறதுக்காக சூரியன் எங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாளோ அதெல்லாம் வர்ணித்தாள். துருவமண்டல பரியந்தம் மேல் லோகங்களை வர்ணித்தாள். அதன் பிறகு கீழே 7 லோகங்கள் இருக்குது.
అతల వితల సుతల తలాతల రసాతల మహాతల పాతాళంனுட்டு இந்த 7 லோகங்களையும் வர்ணித்து பல ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பல பிளானட்டரி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வர்ணித்தாள். ராகு கேது இதெல்லாம் வர்ணித்தாள். இப்பொழுது 25வது அத்தியாயத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் அடியில், அதாவது மொத்தம் 14 லோகங்கள்னு சொல்கிறது, அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாத்தாளம்னுட்டு 7 கீழ் லோகங்கள். மேல் லோகங்கள் பூமண்டலத்திலேருந்து ஆரம்பம். பூலோகம், பூர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், தப்போலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம்னு 7 லோகங்கள் மேலே. ஆக 14 ஸ்ட்ராட்டாக இருக்குது இந்த விஷயம் பூராவும். இது எல்லாத்துக்கும் கீழே, பாத்தாளத்துக்கும் கீழே எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கப்பட்டவன் யாருன்னா சங்கர்ஷண மூர்த்தியான பாம்பு ரூபத்தில் இருக்கப்பட்ட அனந்தன்கிறதான பகவானுடைய சுரூபம். அதை வர்ணிக்கிறாள் இங்கே. இது எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கிறது பகவத் சுரூபம். பகவான் தான் தாங்கிறார். அவருக்கு அனந்தன்கிறதாக பேர்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் அதை வர்ணிக்கிறாள். சங்கர்ஷண பகவானுடைய ஸ்திதி, தோற்றம் இவைகள்லாம் வர்ணித்து ஸ்தோத்திரத்தை பண்ணுறாள். இந்த சங்கர்ஷண மூர்த்தியினுடைய ஸ்தோத்திரம் அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அதை முதல்ல சொல்லிவிட்டு பிறகு இந்த அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். பஞ்சவிம்சே ததோதஸ்தாத் ஆகசேஷஸ்ய சம்ஸ்திதம் சஞ்சிகீர்ஷோரிதம் காலே எத்ர ருத்ரசமுத்பவः. இந்த 25வது அத்தியாயத்தில் பஞ்சவிம்சே ததோ அதஸ்தாது, இந்த லோகத்துக்கெல்லாம் அடியில், பாத்தாள லோகத்துக்கும் அடியில் இருக்கே, அதுக்கு அதஸ்தாத்து கீழே, ஆகசேஷஸ்ய சம்ஸ்திதிம், ஆதிசேஷனுடைய ஸ்திதியை சொல்கிறாள். அது கீழே அவன்தான் தாங்கின்னு இருக்கானாம். சஞ்சிகீர்ஷோரிதம் காலே எத்திர ருத்ரசமுத்பவः. அந்த பகவான்கிட்டேருந்து உற்பத்தியானவன், இந்த லோகத்தெல்லாம் படைச்ச அதே பகவான் அந்த லோகத்தை மறுபடியும் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு எண்ணம் கொண்டு ருத்ரனை உற்பத்தி பண்ணாள், ஸ்ரீ ருத்ரனை. அந்த ருத்ரன் எப்படி தோணினான், அவனுடைய ஸ்தோத்திரம் இதெல்லாம் இந்த 25வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள். பஞ்சவிம்சே ததோதஸ்தான் ஆகசேஷஸ்ய சம்ஸ்திதிம் சஞ்சிகீர்ஷோரிதம் காலே எத்ர ருத்ரசமுத்பவः. ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பஞ்சவிம்சோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச தஸ்ய மூலதேசே 30 யோஜனசஹஸ்ராந்தரே ஆஸ்தே யா வை கலா பகவதः தாமசீ சமாख्याता அனந்தः இதி சாத்வதீயாः द्रष्टृदृश्ययोः சங்கர்ஷணம் அகம் இதி அபிமாலலக்ஷணம் யம் சங்கர்ஷணம் இத்யாச்சக்ஷதே. தஸ்ய மூலதேசே, அதனுடைய அடிபாகத்தில். எதனுடைய அடிபாகத்தில்? இத்தனை லோகங்கள் சொன்னமே, 7 மேல் லோகங்கள் 7 கீழ் லோகங்கள்னு சொல்லி பாத்தாள லோக பர்யந்தம் சொன்னேனே, அதுக்கும் கீழேன்னு அர்த்தம். தஸ்ய மூலதேசே, அதற்கும் கீழே 30 யோஜனசஹஸ்ராந்தரே 30,000 யோஜனை தூரத்தில். அனந்தா இதி, அனந்தன்கிறதாக பேர் கொண்டு இருக்கப்பட்ட ஒரு பெரிய பாம்பு. அது யாருனால் பகவதா தாமசீயா கலா ஆஸ்தே. பகவான் எல்லா குணங்களையும் வச்சிருக்கப்பட்டவர், சத்வ ரஜஸ் தமசு எல்லாத்தையும். அதில் தமோ குணத்தைச் சேர்ந்த அம்சமாக இருக்கப்பட்டவர் இந்த அனந்தன்கிறதான பாம்பு. அந்த அனந்தன்கிறவர் அதுக்கு கீழே இருந்துருக்காளாம். அவர் எந்த மதத்தை தழுவினவர்னால் சாத்வதீயாக, சாத்வதீய மதம்னு ஒரு மதம். அது வேறு ஒன்றும் இல்லை, நான் என்ற உணர்வு ஏற்படுறதுக்குள்ளே அகமிதி அபிமான லக்ஷணம். நான் ஒரு உணர்வு ஏற்படுறது. தி பிக் கேபிட்டல் ஐ லைக் இன் இந்தியா, த கேபிட்டல் ஐ. அதுலேருந்து என்ன ஆறுதுன்னால் திரஷ்டு திருஷ்யோகோ சங்கர்ஷணம், எல்லாத்தையும் சேர்க்கறது தான். அதாவது நாலெட்ஜு, நோயிங் த நோன் ஆப்ஜெக்ட், அறியப்படுற பொருள், அறிகிறவன், ஒன் ஹூ இஸ் த நோவர், நாலேஜ் அண்ட் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் நோன்,
இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்குங்கிறத எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இந்த அகம்ங்கிறதான நான் இருக்கே, அகமிதி அபிமான லக்ஷணம், அதுலேருந்து தான் தோன்றுறது இன்னும் நினச்சின்னு இருக்கப்பட்ட சித்தாந்தத்தை தழுவின அந்த ஃபிலாசபியை தழுவின ஆளுக்கு சாத்வதாள்னு பேர். அந்த சாத்வதீயாகா, சாத்வத மதத்தை தழுவினவர்கள் இருக்காளே, those who think that there is no such thing like knowledge separately from you or from the I. There is no such thing like the known object other than the I. There is no other thing other than the I-ன்னு நினச்சிக்கப்பட்டவா இருக்கா. அதனால தான் ரமண மகர்ஷி கேட்பார், யாரானே ஏதானும் கேள்வி கேட்டால் இந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னு கேட்பார். அதாவது ஐங்கிற பாவம் இருக்கே, அதுலேருந்து தோணின தான் எல்லாம். நம்ம சுத்திவரிலும் இருக்கிறது, பார்ப்பது இருப்பது எல்லாம் இந்த ஐ இல்லைன்னா வராது. இந்த ஐங்கிறது சூப்பர் இம்போஸ் அந்த தேகம், அதாவது தேகத்தில் தான் அந்த திருஷ்டி கண் இருக்குது, அது மூலமாக அறிகிறோம். இந்த அறிதல் என்பதுக்குள் இருக்கிறதும் அதே அந்த ஐக்குள்ளேயே இருக்குது, மாட்டின்ட்டுருக்கு. இந்த சித்தாந்தம் இருக்குது, இந்த ஃபிலாசபி, அதுக்கு சாத்வதியன்னு பேர், சாத்வதியாகனு பேர். சங்கர்ஷணா ஃபிலாசபி, இவாளெல்லாம் சங்கர்ஷனால்னு சொல்வாள். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கப்பட்டவாள். இன்டகிரேட்டட் ஹோல், ஒன் யூனிட்டி. திரஷ்டு திருஷ்யயோ சங்கர்ஷனம், தி டோட்டல் இன்டகிரேஷன் ஆஃப் த நோயர், த நாலேஜ் அண்ட் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் நோன். இதெல்லாம் ஒன்று தான். எல்லாம் எமனேட்ஸ் ஆர் பிகின்ஸ் ஃப்ரம் கான்ஷியஸ்னஸ் கால்டு ஐ. அப்படிங்கிற மதம் இருக்கே, அது சங்கர்ஷனம்னு பேர். அதனால் இந்த அனந்தன்கிறவர் பாம்பு இருக்கே, அது சங்கர்ஷண மூர்த்தி, சங்கர்ஷனாக இருக்காளாம், சங்கர்ஷனாக இருக்காள். அந்த மதத்தை தழுவினவர் அங்கே இருந்துருக்காள். அது மேலே இதெல்லாம் இத்தனை லோகங்களும் இருக்குதுன்னு சொன்னாள். தஸ்ய மூலதேசே திரிம்ஷத் யோஜன சஹசிராந்தரே ஆஸ்தே யாவை கலா பகவதः தாமசி சமாக்கியாதா அனந்தா இது சாத்வதீயாக திரஷ்டு திருஷ்யயோ சங்கர்ஷணம் அகமிதி அபிமானலக்ஷணம் எம் சங்கர்ஷணம் இத்தியாச்சக்ஷதே. என்ன அர்த்தம்னா, நான்கிற ஒரு பொருள், நான் ஒருத்தன் இல்லைன்னா இது அத்தனையும் நான் தான் கல்பிச்சிருக்கேன். இந்த பகவானை கல்பிச்சதே நம்ம தான். எதனை கண்டான் மதத்தினை படைத்தான்னு ஒரு பாட்டு உண்டு, கண்ணதாசன் பாட்டு, சினிமா பாட்டு. அது மாதிரி மதம்ங்கிறதுக்கே என்ன அர்த்தம்னா, ரிலிஜன்னு சொல்கிறதுக்கு மதம்னு சொல்கிறது ஃபிலாசபிக்கு. என் மனுதே தத் மதம், தட் விச் யூ கன்ஜக்சர். எது மனுஷனால் கன்ஜக்ட் பண்ணப்படுகிறதோ அதுதான் மதம். அதுக்கு காரணம் அகம், ஐ தான். அந்த அனுபவங்கள், உணர்வு இருக்கே, அதுலேருந்து ஆரம்பம். அதை நினைக்கிறவாள் சாத்வதியாள், அதான் சங்கர்ஷனாள் பேர். அதுதான் இதை இத்தனை லோகத்தையும் சேர்த்து தூக்கி வச்சுட்டுருக்குன்னாள். அதாவது என்ன அர்த்தம்னா, அதுலேருந்து தான் நம்மளாவே கல்பிச்சிருக்கோம். அத்தனை தேசங்களும் எல்லாம் உள்ளே அடங்கியிருக்கு இந்த ஐக்குள்ளேன்னு அர்த்தம். யஸ்யேதம் க்ஷிதி மண்டலம் பகவதः அனந்தமூர்த்தேः சஹஸ்ரசிரசः ஏகஸ்மின்னேவ சீர்ஷணி த்ரியமாணம் சித்தார்த்த இவ லக்ஷ்யதே. சித்தார்த்தா இவ லக்ஷ்யதே நாள். சின்னூண்டு வெள்ளை கடுகு எவ்வளவு சின்னதாக இருக்கும், அப்படி ரொம்ப சின்னதாக, ரொம்ப மினிஸ்கியூலாக இருக்கான் இந்த பூமண்டலம். அது தூக்கி 1000 தலைகள் கொண்ட அந்த பகவானான அனந்தமூர்த்தி இருக்காரே, தமோகுணத்து சுரூபத்தோடு அடைஞ்சவர், அவர் ஒரு தலையிலேயே சுமந்துன்னு இருக்காளாம் இந்த பூமண்டலத்தை. ஏகஸ்மின் சிரசி ஏவ. இந்த 1000 தலை அவருக்கு தேவையில்லை. 1000 தலைகளில் ஒரு தலையில் சும்மா ஒரு கடுகை தூக்கி தலையில் வச்சுருக்கிற மாதிரி இந்த பூமண்டலத்தை, திரியமானம் இதம் க்ஷிதிமண்டலம், இந்த க்ஷிதிமண்டலம் பூமண்டலத்தை அப்படியே தூக்கி வச்சுருக்காளாம் அந்த அனந்தமூர்த்தி, பகவானால் படைக்கப்பட்டவர், பகவத் ஸ்வரூபம். யஸ்யேதம் க்ஷிதிமண்டலம் பகவதः அனந்தமூர்த்தேः சஹஸ்ரசிரசா ஏகஸ்மின்னேவ சீர்ஷணி த்ரியமாணம் சித்தார்த்த இவ லக்ஷ்யதே. இப்படி சொன்னாள். சித்தார்த்த இவ லக்ஷ்யதே. சின்ன கடுகு தூக்கி தலையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கான். இந்த பெரிய 1000 தலை பாம்புகளை ஒரு தலை மேலே வச்சுருக்காளாம் அனந்தன்கிறவர். யஸ்யகவா இதம் காலேன உபசஞ்சீர்ஷதः அமர்ஷ விரச்சிதः ருச்சிரப்ரமத் ப்ருவோந்தரேண சாங்கர்ஷணோ நாம ருத்ரः ஏகாதசவ்யூஹः த்யக்ஷः த்ரிசிகம் சூலம் உத்தம்பயன் உததிஷ்டத். அப்போ பகவானுக்கு தோணித்து, இப்படி சென்சாய்டல் வேவ் மாதிரி, சைன் வேவ் பார்த்தேன்னா
ஜீரோலேருந்து ஆரம்பித்து பாசிட்டிவ் மேக்ஸிமம், மறுபடியும் ஜீரோ, நெகட்டிவ் மேக்ஸிமம், மறுபடியும் ஜீரோ, பாசிட்டிவ் பீரியாடிசிட்டியோடு போயிட்டே இருக்கும். சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். அப்படி ஒரு பீரியட்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பீரியட் வரும், இன்னொரு பீரியட் வரும், இப்படி போயிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி. அப்படி தான் இந்த சிருஷ்டியும், பகவத் சிருஷ்டியும் ஒன்றுமே இருக்காமல் இருக்கும். திடீர்னு வெடிக்கும், உடனே எல்லாம் பூமண்டலம் தோணும். அது பெருசாக விகசித்து பெருசாக போகும். பிறகு சுருங்கி ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு வரும். அதுதான் பிரளயம்னு பேர். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. அப்படி காலக்கிரமத்தில் இந்த பிரளய காலத்தில் பூமியைன்னா அழிக்கணும், இந்த பூமண்டலம் எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினச்ச பகவான் அவர் கோபத்தை வரவழைச்சிருந்தாலாம். அமர்ஷ விரச்சித ருச்சிர பிரமத் புருவத்தே புவோஹோ அந்தரேன. கோபத்தினால தன்னுடைய புருவங்களை நெளிச்சுண்டு அதுலேருந்து யார் தோணினாள்னால் திரிஷிகம் சூலம் உத்தம்பயன்னு. சூலம் 3 கூர்மையாக உள்ள 3 கூறுகளை உடைய சூலம் இருக்கே, முச்சூலம், அதை ஏந்திண்டு திரக்ஷம் 3 கண்களோடு கூட சாங்கர்ஷணா நாம சாங்கர்ஷணர்ங்கிறதான பேரோடு கூட சங்கர்ஷணகுமாரன்னு பேரை வச்சுண்டு ஏகாதச வியூகா, ஏகாதச ருத்ராள்னுட்டு 11 ருத்ராளாக பரமேஸ்வரனை உண்டாக்கினார், தோணினார் நாள். எஸ் யகவா இதம் காலேன உபசஞ்சிகீர்ஷதா. இதெல்லாத்தையும் மறுபடியும் தோன்றின பூமண்டலம் பிரம்மாண்டம் எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறதுக்காக அமர்ஷ விரச்சிதா, கோபத்தினால நெளிச்சின்றிருக்கப்பட்ட ருச்சிர பிரமத்து புருவோந்தரேன, புருவங்களுடைய நடுப்புறையிலேருந்து சாங்கர்ஷணருங்கிறதான நாமம் கூட ருத்ரஹா ஏகாதச வியூகா திரக்ஷா திரிஷிகம் சூலம் உத்தம்பயன்னு உததிஷ்டது, தோன்றினாலாம் ருத்ர பகவான்னு சொன்னாள். அதனால தான் ருத்ரனை உபாசிச்சு ருத்ரத்தை ஸ்ரீருத்ரன் சொல்கிறது உண்டு. ஆரம்பத்தில் ஞாசம் பண்ணுறதே அஸ்ய ஸ்ரீ ருத்ராத்தியாய பிரஷ்ன மகாமந்திரஸ்ய அகோர ரிஷி அனுட்டு சந்தான்னு சொல்லிவிட்டு சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபோ யோசாவாதித்ய பரமபுருஷ சயேஷ ருத்ரோ தேவதா. சங்கர்ஷணமூர்த்தி ஸ்வரூபா, அவர் தான் இந்த சங்கர்ஷணர். அதுதான் இங்கே சொன்னால் சாங்கர்ஷணா நாம ஏகாதச வியூகா ருத்ரஹா உததிஷ்டது. 11 ருத்ராளாக சாக்ஷாத் ருத்ரர் உண்டானார் அந்த பகவானுடைய புருவங்களுக்கு நடுப்புறையில் இருந்ததுன்னு சொன்னால். எதுக்காகனால் லோகத்தை அழிப்பதற்காக. எஸ் யகவா இதம் காலேன உபசஞ்சிகீர்ஷதா அமர்ஷ விரஜிதா ருச்சிர பிரமத் புருவோரந்தரேண சாங்கர்ஷணோ நாம ருத்ரஹ ஏகாதச வியூகா திரக்ஷா திரிஷிகம் சூலம் உத்தம்பயன்னு உததிஷ்டத், தோன்றினாளாம். யஸ்யாங்கிரி கமலயுகலாருண விஷத நக மணிகண்ட மண்டலேஷு அஹிபதயः சக சாத்வதர்ஷபை ஏகாந்த பக்தியோகேன ஆவனமந்தः ஸ்வவதனானி பரிஸ்புரத் குண்டல பிரபாமண்டித கண்டஸ்தலானி அதிமனோகராணி பிரமுதித மனசः கலு விலோகயந்தி. அந்த பகவானுடைய திருவடி தாமரைகள் இருக்கே, அது எப்படி இருக்கும்னால் ரத்ன கச்சிதமாக இருக்கப்பட்டது மாதிரி நகமண்டலங்கள் இருக்காம். பகவானுடைய நகங்கள் அப்படி இந்த நகமண்டலங்கள் அப்படியே பிரகாசிக்கிறதாம் ரத்னங்கள் மாதிரி. அதை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாலாம். யாருனால் பாம்பு தலைவர்கள் அஹிபதையா சாத்வத ரிஷபைகி. சாத்வதாள்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். தெரியப்படுற விஷயம், நாலெட்ஜு, தெரிஞ்சு கொள்ளுகிறவன், எல்லாம் ஒன்று தான் நினைக்கக்கூடிய, எல்லாம் எமனேட்ஸ் ஃப்ரம் த ஐங்கிற மதத்தை நம்பினவாள் இருக்காளே, அவள் சாத்வதாள். அவள் பாம்பு தலைவாள். இவாள்லாம் இந்த பகவானுடைய திருவடி தாமரைகளே தோத்திரம் பண்ணுறாளாம். அதில் நக்கங்கள் ரத்தன கூடங்கள் மாதிரி இருக்கான் பகவானுடைய கால் நக்கங்கள். அதில் நமஸ்காரம் பண்ணுறதே அவள் போட்டுருக்கிற குண்டலங்களுடைய பிரகாசங்கள் இருக்கே, அதனால் அவளுடைய கன்னங்கள்னால் ரொம்ப அழகாக தெரியுறதான். தங்களுடைய முகங்கள் அதில் தெரியுறதான் கண்ணாடி மாதிரி. ஏகாந்த பக்தியோகேன அவனமந்தா பரிஸ்புரத்து குண்டல பிரபாமண்டித கண்டஸ்தலானி. கன்னங்கள்லாம் பிரகாசமாக கண்ணாடி மாதிரி ஜொலிக்கிறது. அமித மனோகராணி ஸ்வவதனானி பிரமுதித மனசா விலோகயந்தி கலு. அந்த பிரகாசமான
நக்கங்கள் இருக்கே, அது கண்ணாடி மாதிரி இருக்குது, அதில் பார்க்குறாளாம் தங்களுடைய அழகை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். பிரமுதித்த மனசகா இந்த பாம்பு தலைவாள் சாத்வத மதத்தாள் எல்லாரும் சொன்னாள். எஸ்யை வகி நாகராஜகுமாரியா ஆசிஷ ஆசாசானாக சார்வங்கவலய விலசித விஷத விபுல தவள சுபக ருச்சிர புஜரஜத ஸ்தம்பேஷு அகுரு சந்தன குங்கும பங்கானுலேபன அவலிம்பமானாக ததபிமர்ஷன உன்மதித ஹிருதய மகரத்வஜாவேஷ ருச்சிர லலித ஸ்மிதாக ததனுராக மதமுதித மதவிகூர்ணித அருண கருணாவலோக நயன வதனாரவிந்தம் சவ்ரீடம் கில விலோகயந்தி. எஸ்யைவகி நாகராஜகுமாரியா. அந்த பாம்பு தலைவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறாளே, அவளுடைய குமாரிகள், நாகராஜ குமாரிகள். அவள்லாம் தங்கள் தோன்றின மனசில் இருக்கப்பட்டது தங்களுடைய அபிலாஷைகள்னால் பூர்த்தி ஆகணுங்கிறதா நினச்சிண்டு ஆசிஷ ஆசாசானாக ஏவகி, தாங்கள் மனசில் என்னென்ன விருப்பங்கள் வச்சுட்டுருக்குமோ அந்த விருப்பங்களெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கணுங்கிறதான ஒரு ப்ரேயரோடு கூட இந்த பகவானை போய் நமஸ்காரம் பண்ணுறாளாம். எஸ்ய சார்வங்கவலய விலசித விஷத விபுல தவள சுபக ருச்சிர புஜர ரஜத ஸ்தம்பேஷு. அழகான தோள்வளை, கைவளைகள், இதோடு கூட நல்ல அழகான புஜங்கள் வச்சுருக்காளாம். அது வெள்ளவெளேன்னு இருக்கான், பிரகாசமாக இருக்கான் புஜங்கங்கள்லாம். அதில் என்ன பூசின்னு இருக்காள்? அகரு சந்தன குங்கும பங்கானுலேபன அவலிம்பமானாக. அகில், சந்தனம், குங்குமம் இவைகளுடைய இதெல்லாம் சேர்த்து குழம்பா பண்ணி அதை மேலே பூசின்னு இருக்காளாம். கமகமன்னு வாசனை அடிக்கிறது, ஷனால் ஃபை மாதிரி வாசனை அடிக்கிறது. ததபிமருஷனோன்மதித ஹிருதய மகரத்வஜாவேஷ ருச்சிர லலிதஸ்மிதாக. அப்போது இந்த பகவானுடைய கைகள் சந்திரங்கள்லாம் பூசின்னு இருக்கப்பட்ட அந்த பகவானுடைய கைகளை போய் தொடராளாம். அதை தொடரத்துனால அவளுக்கு மன்மத வேகம் ஏற்படுறதான். உடனே சிரிச்சின்னு புன்முறுவல் பொழிச்சுட்டு மனசு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு மதம் அடைகிறாளாம். தது அனுராக மத முதித்த மத விகூர்ணிதாருண கருணாவலோக நயன வதனாரவிந்தம். ரொம்ப ஆனந்தப்பட்டு கண்கள்லாம் விகசித்து தாமரை மாதிரி இருக்கான் அவர்களுடைய கண்கள். சிரிக்கிறாளாம், லஜ்ஜையோடு பார்க்குறாளாம் இந்த பகவானை. சவ்ரீனம் விலோகயந்தி கில, லஜ்ஜையோடு பார்க்குறாளாம்னு சொன்னாள். அந்த நாகராஜ குமாரிகள்லாம் இந்த பகவானை அவருடைய கையை தொட்டு சந்தனங்கள் பூசி அவரை காமத்தோடு பார்த்து சந்தோஷமடைகிறாளாம். எஸ்யைஹி நாகராஜகுமாரியா ஆசிஷ ஆசாசானாக சார்வங்கவலய விலசித விஷத விபுலதவள சுபக ருச்சிர புஜரஜத ஸ்தம்பேஷு அகுரு சந்தன குங்கும பங்கானுலேபன அவலிம்பமானாக ததபிமர்ஷன உன்மதித ஹிருதய மகரத்வஜாவேஷ ருச்சிர லலித ஸ்மிதாக ததனுராக மதமுதித மதவிகூர்ணிதாருண கருணாவலோக நயன வதனாரவிந்தம் சவ்ரீடம் கில விலோகயந்தி. சஏவ பகவான் அனந்தா. அந்த பகவானான அனந்தன் அனந்த குணார்ணவ ஆதிதேவः உபசம்ஹிருத அமர்ஷரோஷ வேகோ லோகானாம் ஸ்வஸ்தய ஆஸ்தே. அந்த பகவான் இருக்காரே அனந்தன், ஆதிதேவனவன். ஆதிதேவா சா அனந்தா ஏவ. அவர் எப்படி அனந்த குணார்ணவா, எல்லையற்ற குணக்கடலாம் அவர். அவர் கோபத்தைலாம் அடக்கி வச்சுருக்காளாம். ஏன்னா பாம்புக்கு கோபம் எதற்கு இயற்கையாகவே உண்டு, அதெல்லாம் எதுக்கு அடக்கி வச்சுருக்காள் நாள். உபசம்ஹிருதாமர்ஷரோஷ வேகா, கோபத்தை அடக்கி வச்சுருக்காளாம். லோகானாம் ஸ்வஸ்தைய ஆஸ்தே, லோகங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கோபத்தை அடக்கி வச்சுருக்காளாம். தியாயமான சுராசுர உரக சித்த கந்தர்வ வித்யாதர முனிகணை அனவரத மதமுதித விகிருத விக்வலலோச்சன சுலலித முகரிகாமிருத்தேன ஆப்யாயமான ஸ்வபார்ஷத விபுத யூதபதீன் அபரிம்லானராகனவ துளசிகா ஆமோத மத்வாசவேன மாத்யன் மதுகரவ்ராத மதுரகீதஸ்ரீயம் வைஜயந்தீம் ஸ்வாம் வனமாலாம் நீலவாசா ஏககுண்டலோ ஹலககுதி
கிருத சுபக சுந்தர புஜோ பகவான் மாகேந்திரோ வாரணேந்திர இவ காஞ்சீனாம் கக்ஷாம் உதாரலீலோ பிபர்த்தி. அந்த அனந்தனை வர்ணிக்கிறாள். எப்படின்னாள், யாரெல்லாம் அந்த அனந்தனை தியானம் பண்ணுறாள் நாள், சுராசுரோரக சித்த கந்தர்வ வித்யாதர முனிகணை தியாயமான தேவதைகள், அசுராள், நாகாள், சித்தாள், கந்தர்வாள், வித்யாதராள், ரிஷிகள், இவாள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து தியானம் பண்ணுறாளாம் இந்த அனந்தனை. கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் அப்படி தியானம் பண்ணுறதுனால அவருக்கு என்ன ஆகுதுனால் அதனால் மகிழ்ச்சி அடைகிறாளாம், சந்தோஷம் அடையலாம். அனவரத மத முதித்த விகிருத்த விக்வலலோச்சனா, அப்படி கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் அப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மகிழ்ச்சி அடைகிறாளாம், சந்தோஷம் அடைகிறாளாம். அதனால் கண்களெல்லாம் விகசித்து ஆனந்தமாக இருக்காம். சுலலித முகரிதாமிருதேன ஸ்வபார்ஷத விபுதயூதபதின்னு, அவளுடைய வாக்குகள்னால ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். தேவதைகள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால அவளுடைய அமிர்தமான வாக்கு இருக்கே, அதனால் இந்த அனந்தனை சந்தோஷப்பிக்கிறாளாம். ஆப்யாயமான சந்தோஷம் பண்ணி வைக்கிறாள். நீலவாசாக ஏககுண்டலா ஹலக குதிகிருத்த சுபக சுந்தர புஜா. அந்த அனந்தன் எப்படின்னாள், நீல வஸ்திரத்தை தரிச்சுருக்காள், ஒரு குண்டலம் அணைஞ்சுருக்காள், கலப்பையனுடைய கொண்டை இருக்கே அழகில் அதில் கையை வச்சுருக்காளாம். இந்த கலப்பையில் வச்சுருக்கிறதுலேருந்தே ஒன்று தெரிஞ்சுக்கணும், பின்னாடி இந்த அனந்தன் இருக்காரே ஆதிசேஷன், அவரும் சாக்ஷாத் பகவானுமாக தான் அவதாரம் பண்ணுறாள் கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாகவும். அதனால தான் பலராமன் கலப்பையை எழுஞ்சிருப்பார். ராமாவதாரத்தில் லக்ஷ்மண சுவாமியாக ஆதிசேஷன் அவதாரம். அஸ்வநாளிஞ்ச புஜங்களை வச்சுருக்காளாம், அழகான புஜங்களாம், சுந்தர புஜா, உதாரலீலா, கம்பீரமான தோற்றம். பகவான் அந்த அனந்தனான அனந்த பகவான் இருக்காரே, அனந்தன்கிற ஆதிசேஷன், மகேந்திரா வாரணேந்திரா காஞ்சனீங் கக்ஷாமிவ. இந்திரன் வந்து தன்னுடைய ராஜாங்கன் சொர்க்கத்தில் இந்திரலோகத்தில் ஐராவதம்ங்கிற யானை, வெள்ளை யானை இருக்கே, அதுக்கு மேலே ஒரு பட்டை, தங்கமயமான ஒரு பட்டையை மேலே போட்டு வச்சுருப்பனாம். அதே மாதிரி இங்கே பெரிய பட்டை அது மேலே போட்டுருக்காளாம் இந்த அனந்தன்கிற நாகப்பாம்பு. என்ன மாதிரினால், அபரிம்லான ராக நவ துளசி காமோத மத்வாசவேன, புதுஷாக வாடாத துளசி மாலை, அது எப்படி இருக்குனால் அதில் தேன் ரசம் மாதிரி மதம் கொண்ட வண்டுகள் அது மேலே அப்படியே விதிங்காரம் பண்ணிருக்காளாம். மாத்தியன் மதுகர விராத மதுர கீத ஸ்ரீயம், அப்படி பாடிகிட்டே இருக்காம், வண்டுகளெல்லாம் ரீங்காரம் பண்ணிண்டு. வைஜெயந்தீம் ஸ்வாம் வனமாலாம், வைஜெயந்திங்கிற மாலையே அதை போட்டுருக்காளாம். எப்படி இந்திரனுடைய ஐராவதங்கிற யானை தங்கப்பட்டையை மேலே போட்டுருக்குமோ அப்படி போட்டுருக்காளாம் பெருஷா வைஜெயந்தி மாலையை இந்த அனந்தன். அதை சொன்னாலிங்க, தியாயமான சுராசுர உரக சித்த கந்தர்வ வித்யாதர முனிகணை அனவரத மத முதித்த விகிருத்த விக்வல லோச்சன சுலலித முகரிகாமிருத்தேன ஆப்யாயமான ஸ்வபார்ஷத விபுத யூதபதீன் அபரிம்லானராக நவ துளசிகா ஆமோத மத்வாசவேன மாத்யன் மதுகரவ்ராத மதுர கீதஸ்ரீயம் வைஜெயந்தீம் ஸ்வாம் வனமாலாம் நீலவாசா ஏககுண்டலோ ஹலககுதி கிருத சுபக சுந்தரபுஜோ பகவான் மாகேந்திரோ வாரணேந்திர இவ காஞ்சீனாம் கக்ஷாம் உதாரலீலோ பிபர்த்தி. யேஷ ஏவம் அனுஸ்ருதோ தியாயமானோ முமுக்ஷூணாம் அநாதிகால கர்மவாசனாகிரதிதம் அவித்யாமயம் ஹிருதயக்ரந்திம் சத்வரஜஸ்தமோமயம் அந்தர்ஹிருதயம் கத ஆசு நிர்பினத்தி. தஸ்யானுபாவான் பகவான் ஸ்வயம்புவோ நாரதः சஹ தும்புருணா சபாயாம் பிரம்மணः சம்ஸ்லோகயாமாச. இந்த ஆதிசேஷன் இருக்கானே அவன் குணக்கடல். அந்த ஆதிசேஷனுடைய புகழை பாடுறாளாம். யாருன்னாள், நாரத சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். ஏவம் அனுஸ்ருதா தியாயமான யா ஏஷ முமுக்ஷூணாம், யாரெல்லாம் மோட்சத்தை
இந்த பகவான் அனந்தனை தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். அநாதிகால கர்ம வாசனா கிரசிதம் சத்வரஜஸ்தமோமய அவித்யாமயம் ஹிருதய கிரந்தி ஆஷு நிர்பினத்தி. என்னத்தினால என்னாள் அவித்யைங்கிறது இருக்கே, அது ரொம்ப காலம் முன்னாடி ஃப்ரம் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வந்துகிட்டே இருக்கான். சத்வம் ரஜஸ் தமசு இந்த 3 குண வடிவான அந்த அவித்யை இருக்கே, அது கர்மாக்கள் செஞ்சு 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 கர்ம வாசனையால் ரொம்ப நாள் முன்னாடி அநாதி காலம் ஆரம்பங்கிறதே தெரியாது, அதுலேருந்து வந்துட்டுருக்கு இந்த இக்னோரன்ஸ். அதை அந்த அந்த இக்னோரன்ஸ் இருக்கே, அந்த ஹிருதய கிரந்தி, அது ஆஷுனா சீக்கிரம்னு அர்த்தம். சீக்கிரமாக நிர்பினத்தி போக்கடிக்கிறாராம் இந்த அனந்தன். அதனாலேயே இவரை புகழறாள். அந்த அவருடைய பிரபாவங்களையும் மகிமைகளையும் யார் ஸ்தோத்திரம் பண்ணுறாள்னாள். எஸ்ய அனுபாவான் ஸ்வயம்புவா நாரதா, பிரம்மகுமாரரான நாரதர் தும்புருனா சக, தும்புருவோட கூட, தும்புருன்னு ஒருத்தர் அவரோட கூட, பிரம்மகுமாரனான நாரதர் தும்புருங்கிற ஒருவரோடு கூட சேர்ந்துண்டு பிரம்ம சபையில் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். பிரம்மணா சபாயாம் சம்ஸ்லோகயாமாச, பிரம்ம சபையில் இந்த அனந்தனுடைய வைபவத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணுறாள் நாள். இந்த 8 ஸ்லோகங்களையும் இப்பொழுது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பஞ்சவிம்சோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச தஸ்ய மூலதேசே त्रिंशद्योजनसहस्रान्तरे आस्ते यावै कला भगवतः तामसी समाख्याता अनन्तः इति सात्वतीयाः द्रष्टृदृश्ययोः सङ्कर्षणम् अहमिति अभिमानलक्षणं यं सङ्कर्षणम् इत्याचक्षते यस्येदं क्षितिमण्डलं भगवतः अनन्तमूर्तेः सहस्रशिरसः एकस्मिन्नेव शीर्षणि ध्रियमाणं सिद्धार्थ इव लक्ष्यते यस्य हवा इदं कालेन उपसञ्जिहीर्षतः अमर्षविरचितः रुचिरभ्रमत् भ्रुवोरन्तरेण साङ्कर्षणो नाम रुद्रः एकादशव्यूहः त्र्यक्षः त्रिशिखं शूलम् उत्तम्भयन् उदतिष्ठत् यस्याङ्घ्रि कमलयुगलारुण विशदनखमणिषण्डमण्डलेषु अहिपतयः सह सात्वत ऋषभैः
अहिपतयः सह सात्वतर्षभैः अहिपतयः सह सात्वतर्षभैः एकान्तभक्तियोगेन 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 आवनमन्तः 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 स्ववदनानि परिस्फुरत् स्ववदनानि परिस्फुरत् स्ववदनानि परिस्फुरत् कुण्डलप्रभामण्डित 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 गण्डस्थलानि 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 अतिमनोहराणि 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 प्रमुदितमनसः खलु विलोकयन्ति प्रमुदितमनसः खलु विलोकयन्ति प्रमुदितमनसः खलु विलोकयन्ति यस्यैव हि नागराजकुमार्यः यस्यैव हि नागराजकुमार्यः यस्यैव हि नागराजकुमार्यः आशिष आशासानाः आशिष आशासानाः आशिष आशासानाः चार्वङ्गवलय विलसित विशद्ध विपुल धवल सुभग रुचिर भुज रजत स्तंभेषु चार्वङ्गवलय विलसित विशद विपुल धवल सुभग रुचिर भुज रजत स्तंभेषु चार्वङ्ग वलय विलसित विशद विपुल धवल सुभग रुचिर भुज रजत स्तंभेषु अगुरु चंदन कुंकुम पंकानुलेपेन अगुरु चंदन कुंकुम पंकानुलेपेन अगुरु चंदन कुंकुम पंकानुलेपेन अवलिम्पमानाः 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 तदभिमर्शन 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 उन्मथित हृदय मकरध्वजावेश रुचिर ललित स्मिताः उन्मथित हृदय मकरध्वजावेश रुचिर ललित स्मिताः उन्मथित हृदय मकरध्वजावेश रुचिर ललित स्मिताः तदनुराग मदमुदित तदनुराग मदमुदित तदनुराग मदमुदित मदविघूर्णित 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 अरुण करुणावलोक अरुण करुणावलोक अरुण करुणावलोक नयन वदनारविन्दं नयन वदनारविन्दं नयन वदनारविन्दं सव्रीडं किल विलोकयन्ति सव्रीडं किल विलोकयन्ति सव्रीडं किल विलोकयन्ति स एव भगवान् अनन्तो अनन्त गुणार्णव आदिदेवः उपसंहृत अमर्ष रोषवेगो लोकानां स्वस्तय आस्ते स एव भगवान् अनन्तो अनंत गुणार्णव आदिदेवः उपसंहृत अमर्ष रोषवेगो लोकानां स्वस्तयास्ते स एव भगवान् अनन्तो अनंत गुणार्णव आदिदेवः उपसंहृत अमर्ष रोषवेगो लोकानां स्वस्तय आस्ते ध्यायमानः सुरासुर उरग सिद्ध गंधर्व विद्याधर मुनिगणैः ध्यायमानः सुरासुर उरग सिद्ध गंधर्व विद्याधर मुनिगणैः ध्यायमानः सुरासुर उरग सिद्ध गंधर्व विद्याधर मुनिगणैः अनवरत मदमुदित अनवरत मदमुदित अनवरत मदमुदित अनवरत मदमुदित विकृत विक्वललोचनः विकृत विक्वललोचनः विकृत विक्वललोचनः सुललित मुखरिकामृतेन सुललित मुखरिकामृतेन सुललित मुखरिकामृतेन आप्यायमानः 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 स्वपार्षद विबुध यूथपतीन् स्वपार्षद विबुध यूथपतीन् स्वपार्षद विबुध यूथपतीन् अपरिम्लान राग नव तुलसिका अपरिम्लान राग नव तुलसिका अपरिम्लान राग नव तुलसिका आमोद मध्वासवेन माद्यन् आमोद मध्वासवे आमोद मध्वासवेन माद्यन् मधुकर व्रात मधुर गीत श्रियं
मधुकरव्रात मधुरगीतश्रियं मधुकरव्रात मधुरगीतश्रियं वैजयन्तीं स्वां वनमालां वैजयन्तीं स्वां वनमालां वैजयन्तीं स्वां वनमालां नीलवासा एककुण्डलो हलककुदीकृत सुभगसुन्दरभुजो नीलवासा एककुण्डलो हलककुदीकृतसुभगसुन्दरभुजो भगवान् माहेन्द्रो भगवान् माहेन्द्रो भगवान् माहेन्द्रो वारणेन्द्रैव 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 काञ्चीनां कक्षाम् उदारलीलो बिभर्ति काञ्चीनां कक्षाम् उदारलीलो बिभर्ति काञ्चीनां कक्षाम् उदारलीलो बिभर्ति स एष एवम् अनुश्रुतो स एष एवम् अनुश्रुतो स एष एवम् अनुश्रुतो ध्यायमानो मुमुक्षूणाम् अनादिकालकर्मवासनाग्रथितं ध्यायमानो मुमुक्षूणाम् अनादिकालकर्मवासनाग्रथितं ध्यायमानो मुमुक्षूणाम् अनादिकालकर्मवासनाग्रथितम् अविद्यामयं हृदयग्रन्थिम् अविद्यामयं हृदयग्रन्थिम् अविद्यामयं हृदयग्रन्थिं सत्त्वरजस्तमोमयं सत्त्वरजस्तमोमयं सत्त्वरजस्तमोमयम् अन्तर्हृदयं गत आशु निर्भिनत्ति अन्तर्हृदयं गत आशु निर्भिनत्ति तस्यानुभावान् भगवान् स्वायम्भुवो नारदा भगवान् स्वायम्भुवो नारदा सह तुम्बुरुणा सभायां ब्रह्मणः संश्लोकयामास सभायां ब्रह्मणः संश्लोकयामास सभायां ब्रह्मणः संश्लोकयामास श्रीहरे नमः. அடுத்தது 9வது ஸ்லோகம். उत्पत्तिस्थितिलय हेतवोऽस्य कल्पाः सत्त्वाद्याः प्रकृतिगुणाः यदीक्षयासन् यद्रूपं ध्रुवमकृतं यदेकमात्मन् नानाधात् कथमुह வேத தஸ்ய வத்மா. நாரத சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணுறாள். சங்கர்ஷண ஸ்வரூபமான அனந்தமூர்த்தியை பிரார்த்திக்கிறார். சொல்கிறாள், இந்த லோகத்தில் பிறக்கிறது, இருக்கிறது, கடைசியில் அழிஞ்சு போகிறது, முடிகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா முக்குணங்கள் இருக்கே, அதுதான். சத்துவம் முதலான 3 குணங்கள் இருக்கே, இயற்கையில் ஏற்பட்ட குணங்கள், அதுதான். அது யாருடைய கட்டாட்சத்தினால ஆச்சு தெரியுமா? இந்த பகவானுடைய கட்டாட்சத்தினால ஆச்சு. அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய மகிமையை யாரால் தான் அறிய முடியும்னு சொல்கிறாள். உற்பத்தி ஸ்திதி லய ஹேதவோஸ்ய கல்பாக. இந்த லோகங்கள் எல்லாம் சிருஷ்டி, ஸ்திதி, லயம். லயம்னா அழிஞ்சு போகிறது. இது ஹேதவாக. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? 3 குணங்களை சேர்த்து அதை முக்குணங்கள் சத்வாத்தியாக பிரகிருதி குணாக, பிரகிருத்தியில் ஏற்பட்ட குணங்கள். அதுலேருந்து எதீக்ஷயாசன்னு அவர் கண் பார்வையினாலேயே இதெல்லாம் சிருஷ்டி பண்ணப்பட்டது. யாரால்? அந்த பகவானால். எத் ரூபம் துருவம் அகிருதம் எதேகம் ஆத்மன்னு. எந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கே அதுவே அந்த பகவானுடைய ஸ்வரூபம் செய்கை இல்லையா? ஒத்தரே இருந்துட்டு பலவாறான சிருஷ்டிகளை ஏற்படுத்தியிருக்காளே. எத் ரூபம் துருவமகிருதம் எதேகமாத்மன் நானாதாத் கதமுக வேத தஸ்யவத்மா. கதமுக வேத தஸ்யவத்மா. அவருடைய மகிமை, வர்த்தமான மகிமை, அது யாரால் தான் அறிஞ்சிக்க முடியும்னாள். மூர்த்திம் நகா புரு கிருபையா பபார சத்வம் சம்சுத்தம் சதசதிதம் விபாதி யத்ர யல்லீலாம் மிருகபதி ஆததே நவத்யாம் ஆதாத்தும் ஸ்வஜனமனாம்சி உதாரவீத்யா. எந்த ஒரு பகவான்கிட்டேருந்து அவர் உள்ள என்ன வச்சுருக்கார்? சதசத் இதம் சத்து அசத்து இதம். சத்துன்னா இருக்கிறது, சப்ஸ்டான்ஷியல். அசத்துன்னா இல்லாதது, அதாவது அன்சப்ஸ்டான்ஷியல். இது எல்லாத்துக்கும், அதாவது காரணம் காரியம் எல்லாத்துக்கும் இந்த லோகம் ஏற்பட்டதுக்கே அதுக்கு உள்ள சீது, அது தோன்றினது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா அந்த பகவான். விபாதி, அவர்னால் இது பிரகாசிக்கிறது, இந்த இருப்பது இல்லாமை எல்லாம்.
அனவத்யாம் எல்லீலாம் ஸ்வஜன மனாம்சி ஆதாத்தும். அந்த பகவானுடைய லீலையே எதுக்காகனா எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ணுவதற்காக. அப்பேற்பட்ட கம்பீரமான பராக்கிரமம் கொண்ட சிங்கம் போல இருக்காராம் சுவாமி. உதார வீதியா மிருகபதி ஆததே. அப்பேற்பட்ட இந்த பகவான் இருக்காரே, நகா புரு கிருப்பையா எங்கிட்ட ரொம்ப கருணையோடு கூட சத்வமூர்த்தியாக இருந்துட்டுருக்கார். சம்சுத்தம் சத்வம் மூர்த்தி பபார மூர்த்திம் பபார. 3 குணங்களை பொருந்திய அவரே சுத்த சத்வமூர்த்தியாக நம்மளுடைய க்ஷேமத்துக்காக இருந்துட்டுருக்காரே, அவருக்கு நமஸ்காரம் நாள். என்னாமஸ்ருதம் அனுகீர்த்தயேத் அகஸ்மாத் ஆர்த்தோ வா யதி பதிதः பிரலம்பனாத்வா ஹந்தியம் சபதி நிருணாம் அசேஷமன்யம் கம்சேஷாத் பகவத ஆசிரயன் முமுக்ஷு. எந்த ஒரு பகவானை எப்படி அவருடைய அனுகிரகம் கிடைக்கும்னா ரொம்ப சுலபம் நாள். அந்த பகவன் நாமா இருக்கே, என் நாம ஸ்ருதம் ஆர்த்தா பதிதா. ஆர்த்தானா ரொம்ப துக்கத்தில் விழுந்தவன், சொல்ல முடியாத துக்கத்துக்கு ஆர்த்தின்னு பேர். ஆர்த்தா எவனுக்கு சொல்ல முடியாத துக்கம் ஏற்பட்டதோ, பதிதா கீழே விழுந்தவன், வீழ்ச்சி அடைந்தவன், ஒன்றும் தெரியாமல் கீழே விழுந்துட்டானவன் பெரிய இடத்துலேருந்து. ஆர்த்தா பதிதா. அவன் பகவன் நாமாவை எப்படி சொல்கிறான்? அகஸ்மாத்து வா பிரலம்பனாத் வா. இல்லை தற்செயலாக சொல்கிறான், யாரையோ கூப்பிடணுங்கிறதுக்காக பேர சொல்கிறான். அடுத்தாப்பில் வரப்போகிறது 6ஆம் ஸ்கந்தத்தில் அஜாமிளோபாக்கியானத்தில் அஜாமிளன் தன் பிள்ளையை போய் நாராயணான்னு கூப்பிட போகிறான். நாராயணான்னு பகவன் நாமாவை சொல்லலை, பிள்ளைய பேரை தான் கூப்பிட்டான். இருந்தாலும் பகவன் நாமாவை சொன்னதுனால அவன் காப்பாற்றப்பட்டான். அப்படி அகஸ்மாத்து வா பிரலம்பனாத் வா. பரியாசமாக யாருன்னு சொல்கிறது? ஆமாம், பெரிய சுவாமி, அவரை போய் நீ ஸ்தோத்திரம் பண்ணால் போகிறோம், யாராலும் அவர் பேரை சொல்லி என்னடா சிவ சிவான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு இப்படி தான் பரியாசம் பண்ணுறது. பரியாசம் பண்ணாலும் அந்த பகவன் நாமா சொன்னால் போருமா? எது அனுகீர்த்தையேத்து, இல்லை அனுகீர்த்தையேத்து அனுதினம் கீர்த்தையேத்து, இல்லை மனசால் விரும்பி தினசரியே பகவன் நாமா சொல்லி கீர்த்தனம் பண்ணாலும் சரி. நிருணாம் அசேஷம் அம்ஹா. அவருடைய மனுஷாளுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும், அசேஷம்னா சேஷமே இல்லாமல் மீதி ரிமைண்டர் இல்லாமல் சபதிஹந்தி உடனே போக்கு விடுறாராம். அந்த பகவன் நாமானுடைய பெருமை அப்படின்னால், என்னாமஸ்ருதம் அனுகீர்த்தயேத் அகஸ்மாத் ஆர்த்தோ வா யதி பதிதா பிரலம்பனாத் வா ஹந்தியம் சபதி நிருணாம் அசேஷமன்யம் கம்சேஷாத் பகவத ஆசிரயேன் முமுக்ஷு. மூர்தன்யர்ப்பிதம் அணுவத் சஹஸ்ரமூர்த்னோः பூகோலம் சகிரிசரித் சமுத்திரசத்வம் ஆனந்த்யாத் அனிமித விக்ரமஸ்ய பும்னா கோவீத்யானி அதிகணேத் சஹஸ்ரஜிஹ்வः. ரொம்ப அழகான ஸ்லோகம் இதில் சொல்கிறாள். மூர்த்தியன் அர்ப்பிதம் அணுவத் சஹஸ்ரமூர்த்னோः. அந்த ஆதிசேஷன் இருக்காரே, அவருக்கு 1000 தலைகள். அந்த 1000 தலைகள் கொண்ட பகவான் இருக்காரே, அவருடைய தலையில் என்ன வச்சுருக்காள்? பூமண்டலத்தை, பூமியை தூக்கி வச்சுருக்காள். பூகோளம் சகிரி சரித் சமுத்திரசத்துவம். எப்பேற்பட்ட பூமி! பெரிய பெரிய மலைகள், நதிகள், சமுத்திரங்கள், பிராணிகள், இவைகளெல்லாம் வச்சுருக்கப்பட்ட பெரிய பூமண்டலம் இருக்கே, அதை வச்சுருக்காளாம். அதை எப்படி வச்சுருக்காள் நாள்? பூகோளம் சகிரி சரித் சமுத்திரசத்துவம் அணுவத்து நாள். சின்ன அணு, ஒரு ஆட்டமை தூக்கி தலையில் வச்சுருக்கிறது மாதிரி அப்பேற்பட்ட பெரிய தலையில், 1000 தலையில் ஒரு தலையில் சின்ன கடுகு மாதிரி இந்த பூமியை, பூமண்டலத்தை வச்சுருக்காள். அவருடைய பராக்கிரமத்தையும் புகழையும் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டால், ஆனந்தியாத்து அனிமித விக்ரமஸ்ய பூம்னா. ஆனந்தியாத்து அவருடைய பெருமையும் புகழும் வலிமையும் கணக்கில்லாமல் இருக்குது. ஆனந்தியாத்து அனந்தமாக இருக்குது. அதனால் யாரால் சொல்ல முடியும்? கோவீதியானி அதிகணையே சஹஸ்ரஜிஹ்வா. ஒரு வாயால், ஒரு நாக்கால் இல்லை, 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனால் கூட அந்த பகவன் நாமாவை சொல்ல முடியுமா? எண்ணத்தான் முடியுமே தவிர அதிகணையேத்து இல்லை, எண்ணத்தான் முடியுமாங்கிறாள். முடியும்னா முடியாதுன்னு அர்த்தம். ஏவம் பிரபாவோ பகவான் அனந்தோ துரந்த வீரிய
उरुगुणानुभावः मूले रसायाः स्थितात्मतन्त्रः यो लीलया क्ष्मां ஸ்திதையே விபர்த்தி. இவ்வளவு மகிமைகள் கொண்ட பராக்கிரமம் கொண்ட அந்த பகவான் இருக்காரே, அவர் துரந்த வீரியோரு குணானுபாவக, எல்லையில்லாத வீரியம், நல்ல குணம், பெருமை இதெல்லாம் வச்சுருக்கப்பட்டவர். ஆத்மதந்திரா, பரதந்திர சுதந்திரர், ஏன்னா ஒருத்தருக்கும் வசப்படாதவர் அவர், ஃப்ரீ மேன், எட்டர்னலி ஃப்ரீ. யஹா அனந்தா பகவான், அப்பேற்பட்ட அந்த அனந்தனான பகவான் இருக்காரே அவர் ரசாயாக மூலே ஸ்திதா, பூமியினுடைய அடியில் இருக்கிறார். அவர் இருந்துட்டு என்ன பண்ணுறார்? லீலையா ஸ்திதையே, அந்த லோகத்தை தூக்கி வச்சுருக்கார், பூமண்டலத்தை தாங்கிறார். க்ஷ்மாம் பிபர்த்தி, லீலையானால் ஒரு விளையாட்டாக, சிரமமே இல்லாமல் விளையாட்டாக அந்த பூமியை தூக்கி தலையில் வச்சுருக்காராம். ஏவம் பிரபாவோ பகவான் அனந்தோ துரந்த வீரிய உருகுணானுபாவः மூலே ரசாயாः ஸ்திதாத்மதந்திரா யோ லீலையா க்ஷ்மாம் ஸ்திதையே பிபர்த்தி. ரொம்ப விளையாட்டு மாதிரி தூக்கி பூமியை தலையில் வச்சுருக்காள் நாள். ஏதாக்கியேவேக நிருபிஹி உபகந்தவ்யா கதையோ யதா கர்ம விநிர்மிதா யதோபதேசம் அனுவர்ணிதாக காமான் காமயமானைஹி. இகன்னா இங்கேன்னு அர்த்தம், இந்த பூமியில். காமான் காமயமானைஹி நிருபிஹி, எந்த மனுஷன் மனசில் என்னென்ன விருப்பங்கள் காமங்களை வச்சுருக்காளோ அவர்களால் உபகந்தவ்யா, அவன் அந்த காமங்களை எல்லாம் அடைய வேணுங்கிற எண்ணத்தில் காரியங்களை செய்யணும். விரும்பித்தாக செய்கிறான். ஆனால் அவனுக்கு அதனால் பலன்கள் எப்படி கிடைக்கிறதுனால், அதுக்கு அவன் என்னென்ன கர்மாக்கள் செஞ்சு எப்படின்னா எந்த ப்ராசஸில் செய்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கா, அனுவர்ணித்தாக சொல்லப்பட்டிருக்குன்னால். ஏதாஹ்யேவேக நிருபிஹி உபகந்தவ்யா கதையோ யதா கர்ம விநிர்மிதா யதோபதேசம் அனுவர்ணிதா காமான் காமயமானைஹி. மனுஷாளால் என்னென்ன காமங்கள் விருப்பங்கள் அடைய வேணுமோ, என்னென்ன மாதிரி மார்க்கங்களில் அவள் நடக்கணுமோ அவைகளெல்லாம் இப்பொழுது கூறப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள். ஏதாவதீர்ஹி ராஜன் பும்சா பிரவருத்திலக்ஷணஸ்ய தர்மஸ்ய விபாககதயः உச்சாவச்சா விசதிருஷா யதா பிரஷ்னம் வியாஜக்யே கிமன்யத் கதையாமா இதி. இன்னும் மேலே என்ன சொல்லணும்னு கேட்குறாள் சுகாச்சாரியால் பரீட்சித்தை பார்த்து. ஏப்பா பரீட்சித்து, நீ பிரவருத்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்ல சொன்னேன். மேலே உயர்வு தாழ்வு இப்படிலாம் எப்படி ஏற்படுறது, அதுக்கு பலன்களெல்லாம் எப்படி ஏற்படுறது, எல்லாத்தையும் கேள்வி கேட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் இத்தனை அத்தியாயங்களில் சொன்னேன் நான் உனக்கு. இன்னும் மேலே உனக்கு ஏதானும் கேள்வி சம்சயம் இருந்ததுன்னா கேளு, சொல்கிறேன்னு சொல்கிறாள். அதனால் மகாராஜா பரீட்சித்து நரக்கங்களை பற்றி சொல்ல போகிறான். பாப்பகர்மாக்கள் பின்னவாள் போய் சேர்றாளே, அந்த நரக்கங்கிறாளே, அதெல்லாம் கொஞ்சம் வர்ணிக்கணும்னு நீங்கள் அடுத்தாப்பில் அடுத்த அத்தியாயத்தில் கேட்க போகிறான். அது சொல்ல போகிறாள். இந்த பரீட்சித்துக்கு இன்னும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுன்னு சொல்லி அதோடு இந்த அத்தியாயத்தை முடிச்சிருந்தாள். ஏதாவதீர்ஹி ராஜன் பும்சா பிரவருத்திலக்ஷணஸ்ய தர்மஸ்ய விபாககதயः உச்சாவச்சா விசதிருஷா யதா பிரஷ்னம் வியாச்சக்யே கிமன்யத் கதயாம இதி. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பஞ்சவிம்சோத்தியாயா ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். उत्पत्तिस्थितिलय हेतवोऽस्य कल्पाः उत्पत्तिस्थितिलय हेतवोऽस्य कल्पाः उत्पत्तिस्थितिलय हेतवोऽस्य कल्पाः सत्त्वाद्याः प्रकृतिगुणाः यदीक्षयासन् सत्त्वाद्याः प्रकृतिगुणाः यदीक्षयासन् सत्त्वाद्याः प्रकृतिगुणाः यदीक्षयासन् यद्रूपं ध्रुवमकृतं यदेकमात्मन् यद्रूपं ध्रुवमकृतं यदेकमात्मन् यद्रूपं ध्रुवमकृतं यदेकमात्मन् नानाधात् कथमुहवेद तस्य वर्त्मा नानाधात् कथमुहवेद तस्य वर्त्मा नानाधात् कथमुहवेद तस्य वर्त्मा मूर्तिं नः पुरुकृपया बभारसत्वं मूर्तिं नः पुरुकृपया बभारसत्वं मूर्तिं नः पुरुकृपया बभारसत्वं संशुद्धं सदसदिदं
விபாதி யத்ர சம்சுத்தம் சதசதிதம் விபாதி யத்ர யல்லீலாம் மிருகபதிः ஆததே நவத்யாம் சம்சுத்தம் சதசதிதம் விபாதி யத்ர யல்லீலாம் மிருகபதிः ஆததே நவத்யாம் ஆதாதும் ஸ்வஜனமனாம்சி உதாரவீத்யः ஆதாதும் ஸ்வஜனமனாம்சி உதாரவீத்யः ஆதாதும் ஸ்வஜனமனாம்சி உதாரவீத்யः யன்னாமஸ்ருதம் அனுகீர்த்தயேத் அகஸ்மாத் யன்னாமஸ்ருதம் அனுகீர்த்தயேத் அகஸ்மாத் யன்னாமஸ்ருதம் அனுகீர்த்தயேத் அகஸ்மாத் ஆர்த்தோ வா யதி பதிதः பிரலம்பனாத்வா ஆர்த்தோ வா யதி பதிதः பிரலம்பனாத்வா ஆர்த்தோ வா யதி பதிதः பிரலம்பனாத்வா அந்த்யம் ஹஹ சபதி நிருணாம் அசேஷமன்யம் அந்த்யம் ஹஹ சபதி நிருணாம் அசேஷமன்யம் அந்த்யம் ஹஹ சபதி நிருணாம் அசேஷமன்யம் கம் சேஷாத் பகவத ஆஸ்ரயேன் முமுக்ஷுः கம் சேஷாத் பகவத ஆஸ்ரயேன் முமுக்ஷுः கம் சேஷாத் பகவத ஆஸ்ரயேன் முமுக்ஷுः மூர்धन्यर्पितम् अणुवत् सहस्रमूर्ध्नोः मूर्ध्यन्यर्पितम् अणुवत् सहस्रमूर्ध्नोः मूर्ध्यन्यर्पितमणुवत् सहस्रमूर्ध्नोः भूगोलं सगिरिसरित् समुद्रसत्त्वं भूगोलं सगिरिसरित् समुद्रसत्त्वं भूगोलं सगिरिसरित् समुद्रसत्त्वम् आनन्यात् अनिमितविक्रमस्य भुम्नः आनन्यात् अनिमितविक्रमस्य भुम्नः को वीद्यानि अधिगणयेत् सहस्रजिह्वः को वीद्यानि अधिगणयेत् सहस्रजिह्वः को वीर्याणि अधिगणयेत् सहस्रजिह्वः एवं प्रभावो भगवाननन्तो एवं प्रभावो भगवाननन्तो एवं प्रभावो भगवाननन्तो दुरन्तवीर्य उरुगणानुभावः दुरन्तवीर्य उरुगुणानुभावः दुरन्तवीर्य उरुगुणानुभावः मूले रसायाः स्थितात्मतन्त्रः मूले रसायाः स्थितात्मतन्त्रः मूले रसायाः स्थित आत्मतन्त्रः यो लीलया क्ष्मां स्थितये बिभर्ति यो लीलया क्ष्मां स्थितये बिभर्ति एता ह्येवेह नृभिः उपगन्तव्या गतयो यथा कर्म विनिर्मिता यथोपदेशम् अनुवर्णिता कामान् कामयमानैः एतावतीर्हि राजन् पुंसः प्रवृत्तिलक्षणस्य धर्मस्य विपाकगतयः उचावचा विसदृशा यथा प्रश्नं व्याचख्ये किमन्यत् कथयामैति एतावतीर्हि राजन् पुंस प्रवृत्तिलक्षणस्य धर्मस्य विपाकगतयः उचावचा विसदृशा यथा प्रश्नं व्याचख्ये किमन्यत् कथयामैति एतावतीर्हि राजन् पुंसः प्रवृत्तिलक्षणस्य धर्मस्य विपाकगतयः उच्चावचा विसदृशा यथा प्रश्नं व्याचख्ये किमन्यत् कथयामैति इति श्रीमद्भागवते महापुराणे பஞ்சமஸ்கந்தே பஞ்சவிம்சோத்தியாயः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे पञ्चमस्कन्धे पञ्चविंशोऽध्यायः. श्रीशुक उवाच तस्य मूलदेशे 30 योजनसहस्रान्तरे आस्ते या वै कला भगवतः तामसी समाख्याता अनन्तः इति सात्वतीयाः द्रष्टृदृश्ययोः सङ्कर्षणम् अहमिति अभिमानलक्षणं यं सङ्कर्षणम् इत्याचक्षते. यस्येदं क्षितिमण्डलं भगवतः अनन्तमूर्तेः सहस्रशिरसा एकस्मिन्नेव शीर्षणि ध्रियमाणं सिद्धार्थैव लक्ष्यते. यस्य हवा इदं कालेन उपसञ्जिहीर्षता अमर्षविरचिता रुचिरभ्रमत् भ्रुवोरन्तरेण सङ्कर्षणो नाम रुद्रः 11 व्यूहः त्र्यक्षः त्रिशिखं शूलम् उत्तम्पयन् उदतिष्ठत्.
யஸ்யாங்கிரி கமல யுகலாருண விஷத நகமணி ஷண்ட மண்டலேஷு அஹிபதயா சகசாத்வத ரிஷபைः ஏகாந்த பக்தியோகேன ஆவனமந்தः ஸ்வவதனானி பரிஸ்ஃபுரத் குண்டல பிரபாமண்டித கண்டஸ்தலானி அதி மனோஹராணி பிரமுதித மனசா கலு விலோகயந்தி யஸ்யைவ ஹி நாகராஜகுமார்யः ஆசிஷ ஆசாசானாः சார்வங்கவலய விலசித விஷத விபுல தவள சுபக ருச்சிர புஜரஜத ஸ்தம்பேஷு அகுரு சந்தன குங்கும பங்கானுலேபன அவலிம்பமானாः ததபிமர்ஷன உன்மதித ஹிருதய மகர துவஜாவேஷ ருச்சிர லலித ஸ்மிதாः ததனுராக மதமுதித மதவிகூர்ணித அருண கருணாவலோக நயன வதனாரவிந்தம் சவ்ரீடம் கில விலோகயந்தி ச ஏவ பகவானனந்தோ அனந்தகுணார்ணவ ஆதிதேவः உபசம்ஹிருத அமர்ஷரோஷவேகோ லோகானாம் ஸ்வஸ்தய ஆஸ்தே தியாயமானः சுராசுர உரக சித்த கந்தர்வ வித்யாதர முனிகணைः அனவரத மதமுதித விக்ருத விஹ்வலலோச்சனः சுலலித முகரிகாமிருதேன ஆப்யாயமானः ஸ்வபார்ஷத விபுத யூதபதீன் அபரிம்லானராக நவதுலசிகா ஆமோத மத்வாதவேன மாத்யன் மதுகர விராத மதுர கீதஸ்ரீயம் வைஜயந்தீம் ஸ்வாம் வனமாலாம் நீலவாசா ஏககுண்டலோ ஹலககுதி கிருதசுபக சுந்தர புஜோ பகவான் மகேந்திரோ வாரணேந்திர இவ காஞ்சீனாம் கக்ஷாம் உதாரலீலோ பிபர்த்தி யேஷ ஏவமனுஸ்ருதோ தியாயமானோ முமுக்ஷூணாம் அநாதிகால கர்மவாசனாகிரதிதம் அவித்யாமயம் ஹிருதயக்ரந்திம் சத்வரஜஸ்தமோமயம் அந்தர்ஹிருதயம் கத ஆசு நிர்பினத்தி தஸ்யானுபாவான் பகவான் ஸ்வயம்புவோ நாரதः சஹ தும்புருணா சபாயாம் பிரம்மணः சம்ஸ்லோகயாமாச உற்பத்திஸ்திதிலய ஹேதவோஸ்ய கல்பாः சத்வாத்யாः பிரகிருதிகுணாः யதீக்ஷயா சன் யத்ரூபம் த்ருவமகிருதம் யதேகமாத்மன் நானாதாத் கதமுகவேத தஸ்ய வர்த்மா மூர்த்திம் ந புரு கிருபயா பபாரசத்வம் சம்சுத்தம் சதசதிதம் விபாதி யத்ர யல்லீலாம் மிருகபதிः ஆததேன வத்யாம் ஆதாத்தும் ஸ்வஜனமனாம்சி உதாரவீத்யः யன்னாமஸ்ருதம் அனுகீர்த்தயேத் அகஸ்மாத் ஆர்த்தோ வா யதி பதிதா பிரலம்பனாத்வா அந்தியம் ஹஹ சபதி நிருணாம் அசேஷமன்யம் கம்சேஷாத் பகவத ஆஸ்ரயேன் முமுக்ஷு மூர்தன்யர்ப்பிதம் அணுவத் சஹஸ்ரமூர்த்னோः பூகோளம் சகிரிசரித் சமுத்திரசத்வம் ஆனந்தியாத் அனிமித விக்ரமஸ்ய பூம்னः கோவீத்யானி அதிகணயேத் சஹஸ்ரஜிஹ்வः ஏவம் பிரபாவோ பகவானனந்தோ துரந்தவீத்ய உருகுணானுபாவः மூலே ரசாயாः ஸ்திதாத்மதந்த்ரோ யோ லீலயா அக்ஷ்மாம் ஸ்திதயே பிபர்த்தி ஏதா ஹ்யேவேஹ ரிபிः உபகந்தவ்யா கதயோ யதா கர்ம விநிர்மிதா யதோபதேசம் அனுவர்ணிதா காமான் காமயமானைः ஏதாவதீர்ஹி ராஜன் பும்சः பிரவೃತ್ತಿலக்ஷணஸ்ய தர்மஸ்ய விபாககதயः உச்சாவச்சா விசதృశா யதா பிரஷ்னம் வியாச்சக்ஷே கிமன்யத் கதயாமைதி இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே பஞ்சவிம்சோத்தியாயா ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये
பும்சாம் மோகனரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் முச்சுகுந்த மகானந்த தாயினே பரமாத்மனே ருக்மிணீ பரிணேத்ரே ச சபலாயாஸ்து மங்களம் चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।